Now am I audible? Is my audio clear now? Yes. Okay, fine. Great. Okay. Yeah. So NEET exam ki na evlo naal irukku? You just have around 4 months. Okay, December விட்டுருங்க, எனக்கு already December 16th. Okay. So gear up your preparation, be very very serious about your preparation. So நிறைய பேர் கேட்பாங்க, ஸோ நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணோன்னா ரொம்ப பிரெயினியாக இருக்கணுமா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கணுமா? தேவையே இல்லை. கண்டிப்பாக யூ டோன்ட் ஹாவ் டு பி சூப்பர் இன்டெலிஜென்ட், சூப்பர் பிரெயினி டு கிளியர் யோர் நீட் எக்ஸாம். ஓகே, தேவையானது ரெண்டு விஷயம்தான். யூ ஷுட் ஹாவ் அ டிசையர், ஓகே, அண்ட் யூ ஷுட் ஹாவ் டெடிகேஷன், ஸோ அண்ட் பேஷன். இந்த 3 விஷயம் இருந்தால் நான் எப்படியாச்சும் என்ன ஆனாலும் நான் டாக்டர் ஆயிடணும், கஷ்டப்பட்டு டாக்டர் ஆயிடணும், அது ஒரு ஃப்ரீ சீட்டில், ஓகே, மெரிட் சீட்டில் நான் டாக்டர் ஆயிடணுன்ற டிசையர் இருந்தால் போதும், அதுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு மைண்ட் செட் இருந்தால் போதும், ஆல் ஆஃப் அஸ் கேன் கிளியர் நீட் எக்ஸாம். இட் இஸ் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட். என்னைய கேட்டிங்கன்னா, என்னைய பொறுத்தளவுக்கு இஃப் யூ ரீட் யோர் என்சிஆர்டி, யோர் நீட் இஸ் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் கேக் பசங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸி. எஸ். Yes, so I see many of them joining in now. Okay, fine. So நேத்து நம்ம செஷனில் என்ன பார்த்தோம்? ரெப்ளிகேஷன் பார்த்தோம், கரெக்டாக? ஸோ இன்னைக்கு நம்ம செஷனில் நிறையா திங்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நேற்று ஒருத்தங்க சொன்னாங்க கொஞ்சம் லைவை கண்டினியூ பண்ணுங்கன்னு. ஸோ ஐ தாட் ஐ வில் ஆட் 1 or 2 டாபிக்ஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ ஐ ஹாவ் இன்க்ளூடட் இன்னைக்கு டாப்பிக்கில் ஐம் கோன் டு டிஸ்கஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், ஜெனட்டிக் கோட் அண்ட் மியூட்டேஷன். 3 இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் ஐ கெட் இன் டு த செஷன், ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு அட்டெண்ட் த குவிஸ், ஓகே, ஆன் டுடேஸ் செஷன். ஓகே, இன்றைக்கி நான் என்னென்னலாம் கிளாஸ் இருக்கிறனோ அதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். ஓகே, டூ ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ், கெட் யோர் செல்ஃப் டெஸ்டட், ஓகே, அண்ட் test immediately what you have learned. Okay, எவ்வளோ உங்களுக்கு grasping capacity இருக்கும்னு தெரியும். ஸோ யாரெல்லாம் லைவாக பார்த்துட்டு இருக்கீங்களோ, ப்ளீஸ் டூ டெல் அ ஹாய், ஸோ ஐ கேன் நோ தட் so many of them are watching and we can get into the session. Yes. So transcription பார்க்க போகிறோம், the second central dogma. Okay, and we are also going to discuss genetic code. Okay. Yes, this is what is today's agenda பசங்களா. நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்கேன் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. டிரான்ஸ்கிரிப்ஷன், மீனிங் ஆஃப் ஜீன் அண்ட் சிஸ்ட்ரான், டிரான்ஸ்கிரிப்ஷன் மெஷினரி, என்னெல்லாம் தேவை என்னோட டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு, த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன், போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன், ஜெனட்டிக் கோட், ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோட் அண்ட் மியூட்டேஷன். எவ்ரி டாபிக் ஃப்ரம் சிங்கிள் டாபிக் they have asked questions in the previous years. So this live is very 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 important. So இந்த live லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, யாருக்கெல்லாம் இந்த டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஐ வில் மேக் ஷுர் தட் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ கைஸ் டு ஸ்டே ஃபோக்கஸ்ட் த்ரூ அவுட் த லைவ். எஸ், ஷால் வி கெட் இன் டு த செஷன்? All of you who are watching the live? Yes. As usual, WH question, what, why and where. First of all, what is transcription? Transcription na enna pasangla? Can anyone tell it to me in the chat section? What is transcription? It is the synthesis, okay? Enadadu? It is the synthesis of RNA, okay, using DNA. ஸோ நிறைய பேர் என்ன யோசிப்பீங்கன்னா, டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவாக மாறுதுன்னு யோசிப்பீங்க. ஆக்சுவலி அது கிடையாது. ஓகே, டிஎன்ஏ யூஸிங் டிஎன்ஏ வி ஆர் சிந்தசைசிங் ஆர்என்ஏ. ஓகே, அதனால தான் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷனை ஹெட்டீரோ கேட்டலிட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம ரெப்ளிகேஷனை ஆட்டோ கேட்டலிட்டிக்னு சொல்லுவோம், அதே நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷனை ஹெட்டீரோ கேட்டலிட்டிக்னு சொல்லுவோம். ஏன்? Why do we call it as heterocatalytic? Because we are synthesizing RNA from DNA. Okay, that is why we call it as heterocatalytic. Okay, why does transcription takes place? To synthesize RNA. Romba simple, correct? To produce all kinds of RNA. So you have different RNAs, mRNA, okay, rRNA, tRNA. இந்த RNA எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகணும்னா எனக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இட் இஸ் மை mRNA which is getting converted into protein.
ஸோ என்னோட mRNA synthesize ஆனாதான் எனக்கு translation process நடக்கும். Okay, அதனால தான் I am having a transcription and translation happening here. Okay, and where does transcription takes place? Guys, please let me know, where does transcription takes place? I know it is cell. In the cell, where does transcription takes place? Location of transcription. Does anyone know? Very good, very good. Transcription takes place in the nucleus pasangla. Okay, in eukaryotes. Okay, but prokaryotes la nucleus e illa, adanal enga nadakum transcription? Cytoplasm la nadakum. Okay, so this is all the background information you guys need to understand transcription. Okay, adu enna mari or process? Heterocatalytic process, and this entire process is dependent on one single enzyme. So inga neenga replication la nariya enzymes ஞாபகம் வச்சீங்க கரெக்ட்டா? அதெல்லாம் இங்க தேவையே இல்ல, ஒரே ஒரு ஹீரோ தான், சிங்கிள் ஹீரோ. அவர் வந்து யாரு? RNA polymerase. Okay, DNA polymerase எதுக்கு பசங்களா? It is for replication. RNA polymerase எதுக்கு பசங்களா? It is for transcription. இந்த RNA polymerase நம்ம DNA dependent RNA polymerase ன்னு சொல்றோம். ஏன் நம்ம இத DNA dependent ன்னு சொல்றோம்? நான் கேட்பாங்க, transcription is carried out by DNA dependent RNA polymerase, RNA dependent RNA polymerase, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நான் இப்பயே கிளியரா சொல்றேன், RNA polymerase is a enzyme which is DNA dependent. So it catalyzes your RNA using DNA as its template. Okay, so இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சதா? Did everyone understand the introduction to transcription? Please do let me know. So இதுதான் உங்க central dogma, நம்ம நேத்தே படிச்சிட்டோம் கரெக்ட்டா? So you have your DNA being converted into RNA is called transcription. இது வந்து copying ன்னு சொல்லுவாங்க. Okay, so it is a copying the genetic information from one strand of DNA on RNA is called transcription. Definition of transcription இதுதான், or the synthesis of RNA using DNA as the template is called as transcription. Okay, yes, எங்க நடக்குது transcription? நம்மளோட nucleus நடக்குது. அதே translation எங்க நடக்குது? நம்ம சைட்டோபிளாசம்ல நடக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த RNA வந்து நம்ம சைட்டோபிளாசம்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வில் டிஸ்கஸ் when I do translation. Okay, but remember, transcription happens in nucleus, translation happens in cytoplasm. Again, very 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 important question from exam point of view. Okay, yes, we shall now continue. Yes, am I audible, guys? Am I audible to all of you? Please do let me know. Yeah, இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன ஆக்சுவலி நடக்குதுன்னா, உங்கள் டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்ட்ராண்டட் கரெக்டாக? உங்கள் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ இப்படி இருக்கு. ஓகே, ஒரு ஸ்ட்ராண்ட் 5' to 3', இன்னொரு ஸ்ட்ராண்ட் 3' to 5'. They are anti-parallel in nature. Okay, so I am audible. Okay, yes, fine. So 5' to 3' strand ரொம்ப ரொம்ப முக்கியம் பசங்களா. இந்த 5' to 3' strand நம்ம என்னன்னு சொல்றோம்? கோடிங் ஸ்ட்ராண்ட்னு சொல்றோம். ஓகே, கோடிங் இல்லாட்டி சென்ஸ் ஸ்ட்ராண்ட்னு சொல்கிறோம். எல்லாரும் ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க, இதை ப்ளீஸ் எழுதுங்க. ஓகே, 5' to 3' கோடிங் சொல்கிறோம். அதே 3' to 5' we call it as template strand. Okay, or we call it as anti sense strand. இது வந்து நிறைய வாட்டி உங்க எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. which is coding, which is non coding. okay, which is the template strand. ஏன் இதை வந்து நம்ம இப்படி சொல்றோம்? இங்க கிளியரா பாருங்க. okay, I'll just explain to you, just give me a minute. இங்க என்ன இருக்கு? இதெல்லாம் உங்களோட கோடிங் ஸ்ட்ராண்டோட பேசிஸ். ஸோ இதோட காம்ப்ளிமெண்ட்ரி வந்து உங்களோட டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். ஸோ your RNA is synthesized using your template strand. ஓகே, அதனால தான் அதை டெம்ப்ளேட்னு சொல்கிறோம். டெம்ப்ளேட்னா என்ன? ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ இங்கே G இருந்துச்சுன்னா இங்கே C இருக்குது, இங்கே A இருந்துச்சுன்னா இங்கே U இருக்குது, இங்கே C இருந்துச்சுன்னா இங்கே G இருக்குது, இங்கே T இருந்துச்சுன்னா A இருக்குது. தே ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர் பசங்களா.
Okay, that is why we call this 3' to 5' as template. நிறைய பேருக்கு இதுல நிறைய confusion இருக்கும். That is why I am trying to clear it out here only. Okay, before I get into transcription. அப்போ நீங்க கேட்கலாம், ஏன் மேம் இதை ஏன் மேம் நம்ம கோடிங் ஸ்ட்ராண்ட்னு சொல்றோம்? This is called as coding strand because you can see this strand and this strand, that is my RNA and my coding strand are exactly similar பசங்களா. இங்க பாருங்க ஒரே ஒரு வித்தியாசம் தான், எங்கெல்லாம் T இருக்கோ அங்க U இருக்கு. அதை தவிர என்னோட கோடிங் ஸ்ட்ராண்டுக்கும் என்னோட RNA ஸ்ட்ராண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. அதனால தான் அதை நான் சென்ஸ் ஸ்ட்ராண்டுன்னு சொல்றேன். Okay, did everyone understand what is coding and what is anti-coding? Am I audible to everyone? Please let me know, am I audible? Yes, I am audible. Okay, fine. Yeah, inga koncha lag irunduchi, adanala dhaan I asked. Okay, yes. So that is the difference between coding and antisense strand. Yes. ஒரு gene, okay, ஒரு transcription unitல 3 parts இருக்கு பசங்களா. ஒன்று வந்து promoter, ஒன்று வந்து structural gene, இன்னொன்று வந்து terminator. என்னென்ன part? Promoter, structural gene and terminator. So ஒரு transcription unitல இந்த 3 part இருக்கும். So இந்த 3 பார்ட்டோட function என்னன்னு குவிக்காக பார்த்துடலாம். ஸோ promoter is the site where my RNA polymerase binds. ஸோ இந்த promoterல என்ன ஆகும்? என்னோட enzyme இருக்குல்ல, hero of transcription, my RNA polymerase binds to the promoter பசங்களா. Okay, ரொம்ப ரொம்ப முக்கியம். Terminator எதுக்கு? Terminator is where your RNA synthesis gets terminated. Okay, and this structural gene is there, no? This is the one which is going to code for my RNA. Okay, it could be mRNA, it could be rRNA, it could be tRNA. That is what you mean by transcription unit. So what are the 3 components of transcription unit pasangla? What are they? Can anyone tell me? It is your promoter, structural gene and terminator. Structural gene na enna? The part of the unit that is going to undergo transcription is called as structural gene. If everyone have understood this, we can proceed further. Okay, இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தது. All the template polarity இருக்கும். 3' to 5' என்னன்னு சொல்றோம்? template ன்னு சொல்றோம். 5' to 3' என்னன்னு சொல்றோம்? coding strand ன்னு சொல்றோம். எல்லாரும் இதை வந்து chat boxல போடுங்க. 3' to 5' is called template, 5' to 3' is called as a coding strand. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பசங்களா. இதுதான் உங்களோட transcription start site. Okay, நம்ம transcription start site +1 ன்னு சொல்லி denote பண்றோம். Okay, why +1? Because that is where my transcription begins. Okay, anything towards the left of my transcription start site is called downstream. கீழே downstream. Anything towards the right of my transcription start site is called upstream. Okay, so upstream genes, downstream genes. Okay, very very important. அப்புறம் இன்னும் ரெண்டு விஷயம் என்னன்னா, it has a terminator, it has a promoter. அதே மாதிரி 5'ல UTR ன்னு சொல்லி ஒரு region இருக்கும், 3'லயும் UTR ன்னு சொல்லி ஒரு region இருக்கும். Does anyone, hi, yes, very good, hi Sabari. So does anyone know what is UTR? UTR னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? UTR na untranslated region. Okay, ஒரு 5'ல ஒரு UTR, 3'ல ஒரு UTR கண்டிப்பா இருந்தே இருக்கும். Okay, so this is the structure of my what? Transcription unit. Okay, I have a question. Does my entire DNA undergo transcription? Yes. என்னோட இப்போ நான் சொன்ன ரெப்ளிகேஷனில் the whole DNA undergoes replication, but does the whole DNA undergo transcription? Yes or no? Does the whole DNA undergo transcription? I'm waiting for answers. என்னோட மொத்த டிஎன்ஏவும் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்டர்கோ பண்ணுமா? எஸ் ஆர் நோ? அவ்வளோதான், ரெண்டு வேர்டு தான்.
No. Yes. The answer is no. My entire DNA doesn't undergo transcription, pasangla. It is only certain part of my DNA that undergoes transcription. Okay, அதுதான் நீங்க ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி குட்டி information தான் which will help you understand the entire process so well. Yes, my entire DNA. Yes, chemistry girl, very good. My entire DNA does not undergo transcription. It is only a part of a DNA that undergoes transcription and translation. Okay, so adha nama next paaka porom. Okay, so this is what I already spoke to you about. You can see the promoter, first RNA polymerase by promoter la bind ago. You can see the RNA polymerase moving. You can see the newly synthesized RNA. I will explain this again when I do transcription in detail. Okay, yes. So உங்களோட முக்கியமான டிஃப்ரென்ஸ் எல்லாருமே சொல்லுங்கள். இது ஆல்ரெடி ஒரு வாட்டி பண்ணியிருந்தோம். DNA versus gene. Can anyone tell me what is the difference between DNA and gene? இது ஷார்ட்ஸாகவும் போட்டிருந்தேன். Okay, and I discussed in the very first class of molecular basis of inheritance. What is DNA? What is gene? Let me see how many of you will answer it. The functional unit of DNA is called as genes. Correct? Yes or no? Correct. Every gene is every DNA is a gene. Every gene is a DNA. It's not like that. Okay, I will tell you what it is. Wait. It is a functional unit of DNA. So how can you tell that? All genes are DNA, but not all DNA are genes. Okay, என்னோட DNA எவ்வளோ இருக்கு? I have around 6.6 billion base pairs. கரெக்டாக என்னோட DNA இதில் மொத்தம் எனக்கு எவ்வளோ ஜீன் இருக்குது? வெறும் 30,000 ஜீன்ஸ் தான் இருக்குது பசங்களா. ஓகே, ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். 6 பில்லியன் பேஸ் பேரில் வெறும் 30,000 ஜீன் தான் இருக்குது. Okay, so that's the difference. It's not all DNA that codes for RNA. Okay, it is only certain DNA that codes for RNA. Correct. All genes are DNA, but not all DNA. It's okay. We are all learning. Yes, correct. புரிஞ்சுச்சா? இப்போ புரிஞ்சுச்சா? What is the difference between DNA and gene? Yes. So நான் in short என்ன சொல்லலாம்? All the DNA that codes for RNA. சிம்பிளாக சொல்லலாம். ஓகே, எனி RNA, அது mRNAவாக இருக்கலாம், rRNAவாக இருக்கலாம், tRNAவாக இருக்கலாம், எந்த RNA வேணால் இருக்கலாம். ஓகே, இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு வேர்டு கொண்டு வர போகிறேன். சிஸ்ட்ரான். ஸோ டஸ் எனிவன் நோ சிஸ்ட்ரான்? யாருக்காவது சிஸ்ட்ரான்னா என்னன்னு தெரியுமா? எஸ் ஆர் நோ? சிஸ்ட்ரான்னா யாருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும்? See, very simple. Cistron is a gene that codes only for mRNA. Okay, அது வெறும் mRNAக்கு மட்டும்தான் கோட் பண்ணோம். ஓகே, ஆனால் என் ஜீன் எல்லா RNAக்கும் கோட் பண்ணோம். ரைட்? mRNA, ஓகே, rRNA and tRNA. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? What is a cistron? A cistron is a gene that codes for mRNA. Now what is mRNA going to code for? It is going to code for polypeptide pasangla. Okay, all those genes that give rise to a protein is called cistron. Okay, எல்லாரும் chat boxல போடுங்க. What do you mean by cistron? All genes that code for a mRNA are called cistrons. Okay, புரிஞ்சதா பசங்களா? Did everyone watching this live understand what is the difference between gene and cistron? இதெல்லாம் புரிஞ்சாதான் transcription புரியும். Okay, great. I want some more responses. Only when you guys are engaging, only when you answer the questions, only when you repeat. நான் ஏன் அந்த chat box டைப் பண்ண சொல்கிறேன்னா, you are listening to me, right? You are seeing me, and when you write, definitely it will stay in your memory for a long time. Okay, I don't know how many of you are keeping your books and writing. That's why I'm asking you to put it in the chat box. Okay, yes, இதுதான் நான் சொன்னேன்.
Cistron is a segment, yeah, correct. All genes that code for mRNA that gives polypeptide is called cistron. Excellent. Very good. Very good. Cis. Okay. Cistron is a segment of DNA coding for a polypeptide. நான் டைரக்டா இத சொல்லிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதனால தான் பாயிண்ட் வைஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன். ஓகே, ரெண்டு விதமான சிஸ்ட்ரானிக் ஜீன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து மோனோசிஸ்ட்ரானிக், இன்னொன்னு வந்து பாலிசிஸ்ட்ரானிக். ஓகே, மோனோனா என்ன? Can anyone tell me what do you mean by mono? They contain single structural gene. ஒரே ஒரு structural gene தான் இருக்கும். Okay, that is monosystronic. Polysystronic na they contain more than one structural gene. இப்போ நீங்க structural gene na என்னன்னு கேப்பீங்க. Can anyone tell me what is structural gene? ஒரு mRNA. One structural gene, one mRNA. Very good, very good. So one structural gene na it gives rise to one mRNA. One mRNA it's going to give rise to one protein. Okay, so it has single structural gene, it has multiple structural gene. இதுதான் ஹைலைட்டே பசங்களா, எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. யூகேரியாட்ஸ் ஆர் மோனோசிஸ்ட்ரானிக். நம்ம எல்லாரும் எப்படிப்பட்ட சிஸ்ட்ரான் வச்சிருக்கோம்? மோனோசிஸ்ட்ரானிக் வச்சிருக்கோம். நம்ம எல்லா சிஸ்ட்ரான்ஸ்லயும் நம்ம எல்லா ஜீன்ஸ்லயும் ஒரே ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன் தான் இருக்கும். Okay, is it clear guys? Eukaryotes are monosystronic. Now prokaryotes இருக்குல்ல, உங்க பாக்டீரியா இருக்குல்ல, they are all polysystronic. Okay, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், difference between eukaryotic gene and prokaryotic gene. Okay, so that is very important. Did everyone in the class understand what is monosystronic and polysystronic? மறக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ஜீன் சொன்னேன், அதுக்கப்புறம் சிஸ்ட்ரான் சொன்னேன், அதுக்கப்புறம் monosystronic and polysystronic ஓட டிஃபரன்ஸ் சொல்லி கொடுத்தேன். ஓகே, others watching the live please do comment. if புரியாட்டி கேளுங்க, திருப்பி சொல்லி தரேன், no problem. yes, இது புரியுதா? இப்போ புரிஞ்சிடும், ரொம்ப clear. ஓகே, என்ன நடக்குதுங்க? you have this is monosystronic gene, கரெக்டா? இங்க என்ன இருக்கு? it contains a single protein. it is going to code for a single structural gene. so that is the whole point பசங்களா. okay, they have only one structural gene. இந்த UTR னா என்னன்னு அப்பயே சொன்னேன், untranslated region. okay, இதே உங்க இதுல என்ன இருக்கும்? இன்னொன்னு யூகேரியாட்ல சிங்கிள் ஜீன் இருக்கா? right, they have single structural gene, so they contain both introns and exons. okay, in the introns exons na enna? Does anyone in the class can tell me what is intron, what is exon? Intron na they do not code for any protein. okay, adu oru non coding region. what they are non coding. இது வந்து எல்லாரும் இப்ப chat sectionல போடுங்க. intron na non coding, exon na என்ன? coding. so என்னோட eukaryotic geneல though it is monosystronic, it contains exon intron. அது வந்து ஒரே கோடிங் ரீஜன்ஸா இருக்காது. ஓகே, நடுவுல சில வேஸ்டான நான் கோடிங் ரீஜன்ஸ் இருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? இன்ட்ரான்ஸ்னு சொல்றோம். இந்த மாதிரி ஸ்பிளிட்டா தனித்தனியா இருக்கிறதுனால we call the eukaryotic genes as split genes. கேட்பாங்க, why are eukaryotic genes called split genes? because it has both introns and exons. okay, did everyone understand this? please do like the live and share the live. okay, எல்லாருக்கும் இது புரிஞ்சதா? why are eukaryotic genes called split gene? ரொம்ப simple, they have both intron and exon. yes, intron non coding, exon is coding. very good. okay, இதுதான் உங்களோட ஜீன்ஸோட மீனிங் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ பாலிசிஸ்ட்ரானிக் எங்க இருக்கு? ப்ரோகேரியாட்ஸ்ல இருக்கு, கரெக்டா? ரொம்ப இங்க பாருங்க, இங்க ஸ்டார்ட் சைட், அங்க வந்து டெர்மினேஷன் சைட். யூ கேன் see it contains 3 structural gene. okay, 1 2 and 3. ஓகே, அப்புறம் எத்தனை இருக்கு? மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சரல் ஜீன். அதனால தான் நம்ம அதை பாலிசிஸ்ட்ரானிக்னு சொல்கிறோம். எங்கே இருக்குது என்னோட பாலிசிஸ்ட்ரானிக் ஜீன்? என்னோட ப்ரோகேரியாட்ஸில் இருக்குது. கொஞ்சம் லேக் ஓப்பரான ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, there are many people joining in. okay, yes, so eukaryotic are monosystronic. okay, RNA 3 விதமான RNA இருக்கு.
mRNA, rRNA, tRNA. M stands for what pasangla? Messenger RNA. So in the messenger RNA என்னவா convert ஆகும்? It will be synthesized into a protein. Okay, the next type of RNA is rRNA. rRNA எங்க இருக்கு? என்னோட ribosomes குள்ள இருக்கு. Okay, again this ribosomal RNA are catalytic in function. Catalytic na enna? They are enzymatic in function pasangla. Apro you have your tRNA. tRNA va nama innor per kuda solli koopduvom. We call it as adapter molecule pasangla. Ye idha vandu nama adapters of RNA in bacteria, in human beings idu moonu kuda sethu nariya types of RNA irukku. Okay, yes, this is your mRNA. mRNA is just 2 to 5%, வெறும் 2லேருந்து 5% மட்டும் தான் இருக்கு mRNA பசங்களா, நிறைய கிடையாது. ஓகே, நீங்க கேட்கலாம், அப்போ what is the most abundant type of RNA? It is your rRNA பசங்களா. ஓகே, tRNA is 15%. So what will be rRNA? rRNA will be somewhere around 70 to 75%. Okay, so the most, இது ரொம்ப important question, most abundant RNA நீட்ல டைரக்டா 4 marks வாங்கலாம். It is ribosomal RNA பசங்களா. Okay, first rRNA, tRNA, mRNA. It goes like this. rRNA is most abundant. Okay, then you have your tRNA. Okay, then the least is your mRNA. ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Did everyone understand? And what is the function of RNA? All these RNA come together to produce protein. ஆமாவா இல்லையா? They all help in synthesis of protein பசங்களா. அவ்வளோதான். Yes, I have a quick question here. Just now I said, which of the following RNA should be most abundant in animal cells? ரொம்ப ரொம்ப ஈஸியான question. How many of you will answer it? Very good, very good, very good. Easy, rombo easy. 4 marks, guarantee. Yes. Polycistronic mRNA is a characteristic of prokaryote, eukaryote, both A and B, eukaryotes and virus. What is the answer for this? இது ரொம்ப easy. A, B, C, D. No need to type the entire answer also. It will not even take a second. இதுக்கு என்ன answer? It is, I'm waiting for a few more people. Very good, very good. The answer is prokaryotes பசங்களா. Okay, நிறைய concepts இங்கேயே நீங்க வந்து clarify பண்ணிரலாம். Okay, gene and cistron words are sometimes used synonymously. Synonymousனா என்ன? அதே overlap சேமா சொல்றோம். ஏன் கேக்குறாங்க? One cistron contains many gene. One gene contains many cistron. One gene contains one cistron. One gene contains no cistron. What is the answer? இது கொஞ்சம் confusing இல்ல? என்ன ஆன்சரா இருக்கலாம்? One cistron contains many gene. This is possible. Correct? Because one structural ஒரு geneல, okay, you'll have many cistron. This is the correct answer. One gene contains one cistron. So a gene and a cistron are actually similar. Gene can code for any type of RNA, whereas a cistron codes only for mRNA. So na enna sollala? Cistron is a type of gene in sollalama? Can I tell cistron is a type of gene? All of you please tell me and put it in the comment section. Cistron is a type of gene. Yes. Ipo quick-ஆ, ரொம்ப quick-ஆ நம்ம படிச்சதையே difference between prokaryotic and eukaryotic gene எழுதிரலாம். Prokaryotic gene and eukaryotic gene. Okay, so prokaryotic gene enna pasangla? It is polycistronic. Amava illaya? Eukaryote, I want everyone to write this difference. Okay, நீங்க exam time la pages together படிக்க வேண்டாம். இந்த மாதிரி notes எழுதி இத மட்டும் படிச்சாலே போதும். You will be able to answer all questions that they ask. Eukaryotic genes என்ன? Monocistronic.
Okay, next difference enna? What is the next difference? Here there are no split genes. Correct? Here there are split genes. So split genes na enna bracket la eldra, they contain exon and intron. Ellarku purinjada idu varikku? Did everyone understand still here? Any doubts? Okay. Okay? Yes. இப்போ நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம ஆக்சுவல் சாப்டருக்குள்ளே போயிருக்கோம். இது வரைக்கும் நான் கொடுத்தது சில ஐடியாஸ். அந்த ஐடியாஸ் புரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் புரியும். ஓகே, ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஐ ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். ஓகே, ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான என்சைம் RNA பாலிமரேஸ். கரெக்டாக? ஸோ உங்கள் பாக்டீரியாவில், உங்கள் ப்ரோகேரியாட்ஸில் ஒரே ஒரு RNA பாலிமரேஸ் தான் இருக்குது. ஓகே, தட் இஸ் கோயிங் டு கோட் ஆர் தட் இஸ் கோயிங் டு synthesize all the 3 types of RNA. ஓகே, ஸோ single RNA polymerase. Okay, single RNA polymerase that will code for all the RNAs. ரொம்ப முக்கியம். ஓகே, இது ஒரு சிங்கிள் RNAனால இதுக்கு வந்து நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஓகே, இட் இஸ் நாட் அ சிங்கிள் ப்ரோட்டீன். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மல்டி சப்யூனிட் என்சைம்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன? ஒரே ஒரு சப்யூனிட் கிடையாது, அதில் வந்து நிறையா சப்யூனிட்ஸ் இருக்குது. ஓகே, இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? டிட் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டில் ஹியர்? ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ஃபேக்டர் இருக்குது, அது பேர் சிக்மா. இப்படி தான் எழுதணும். ஓகே, இட் இஸ் கால்ட் சிக்மா ஃபேக்டர். இதெல்லாம் பாசிபிள். ஈஸியாக 4 மார்க் வாங்கணுமா? இந்த ஒரு லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இனிஷியேஷன் ஃபேக்டர்னு சொல்கிறோம். ஓகே, இனிஷியேஷன் ஃபேக்டர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்? உங்கள் RNA பாலிமரேஸ் வந்து எங்கே போய் பைண்ட் ஆகும்? கேன் anyone tell me where does my RNA polymerase go and bind? அப்புறம் what are the 3 steps? What are the 3 steps? You have initiation. Okay, initiation, elongation and termination. 3 step தான். Okay, just like your replication, you have initiation, elongation and termination. Okay, so first எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ தான் நம்ம ப்ராசஸ்க்குள்ளே போகிறோம். ஓகே, so this is my DNA. Okay, this is 5 prime to 3 prime. I have the very first enzyme RNA polymerase. Okay, இந்த RNA polymerase க்கு வந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. Okay, so this is my RNA polymerase and RNA polymerase needs an initiation factor called sigma factor. Okay, so இது ரெண்டு ஒண்ணா வரும். Okay, they are both are very good friends. Who? The RNA polymerase and your initiation factor. அது எங்க போய் bind ஆகும்னா, they go and bind to the promoter. ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. Where does RNA polymerase go and bind? It goes and binds to the promoter பசங்களா. ஓகே, இந்த சிக்மா ஃபேக்டரோட ஃபங்க்ஷன் என்ன? இந்த RNA polymerase-க்கு வழி தெரியாது. ஓகே, so it doesn't know to go and recognize the promoter. Okay, so the sigma factor helps in recognition of promoter. ரொம்ப முக்கியம். Okay, they can ask you what is the function of sigma factor? Recognition of promoter. So எல்லாருமே chat sectionல போடுங்க. Function of sigma factor, recognition of promoter. Okay, so இப்போ என்ன நடக்கும்னா, உங்களோட RNA polymerase போய் bind ஆகும். Okay, along with your sigma factor, where it will go and bind? Promoter.
ஓகே இது வரைக்கும் எல்லாரும் புரிஞ்சுதா? this is what we call initiation. இப்போ இந்த RNA polymerase-ன்ற ஒரு enzyme வந்து it is having helicase function. நீங்க DNA replicationல என்ன பாத்தீங்க? helicase-ன்னு தனியா ஒரு enzyme இருந்ததை பாத்தீங்க, ஆமாவா இல்லையா? ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. RNA polymerase itself has an helicase activity. So helicase activity na enna? What is the function of helicase? Can anyone tell me? Can anyone in the session tell me what does helicase do? It is going to unwind the helix. So unwind the helix na enna? So yes, so it is going to form a bubble like structure pasangla. In the mari the hydrogen bonds between the two strands will be broken. Okay, இந்த ஸ்ட்ரக்சரை வந்து yes, good afternoon Prai Venkat. Yes, yeah. ஸோ என்ன நடக்கும்னா இந்த RNA பாலிமரேஸ் வந்து அந்த ரெண்டு ஸ்ட்ராண்டுக்கு நடுவில் இருக்க ஹைட்ரோஜனை பாண்ட் வந்து பிரேக் பண்ணி என்ன பண்ணோம் பசங்களா? ஒரு பபிள் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணோம். இந்த பபிளை தான் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் பபிள்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? we call it as a transcription bubble. Still my RNA polymerase is there. Okay, still my sigma factor is there. And what I'm still in initiation. I have not moved to elongation. Okay, so இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? Transcription bubble ன்னு சொல்றோம். எல்லாருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சதா? Did everyone in the class understand still here? Any doubts? ஸோ ஃபஸ்ட் என்ன ஆகுது பசங்களா? உங்கள் RNA polymerase ப்ரொமோட்டரில் போய் பைண்ட் ஆகுது. ஹூ இஸ் ஹெல்பிங் தட்? இட் இஸ் யோர் சிக்மா ஃபேக்டர் ஆர் இனிஷியேஷன் ஃபேக்டர் தட் இஸ் ஹெல்பிங் இன் ரெக்கக்னிஷன் ஆஃப் ப்ரொமோட்டர். ஸோ இப்போ RNA polymerase போய் பைண்ட் ஆகி என்ன பண்ணுது? இட் இஸ் கோயிங் டு அன்வைண்ட் த ஹெலிக்ஸ், இட் இஸ் கோயிங் டு பிரேக் த ஹைட்ரோஜன் பாண்ட் அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ டிரான்ஸ்கிரிப்ஷன் பபிள். ஓகே, எல்லாருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சதா? எஸ், கிரேட். ஓகே, இப்போ வந்து நியூ RNA எப்படி சிந்தசைஸ் ஆகுதுன்னு கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஐ வில் ஃபர்ஸ்ட் யூஸ் a black ink. Imagine here it is ATGCCC. ஓகே, ஸோ இது வந்து ATGCC. நான் இங்கே என்ன இருக்கும்? GGGC. ஓகே, AT. கரெக்டா? ஸோ இப்படி தான் அதோட சீக்வன்ஸ் இருக்கும். Yes, now how will my RNA be synthesized? Okay, I will use green color. So it will be synthesized using this. Okay, இதுதான் அதோட template. So இங்க G இருந்தா இங்க C இருக்கும், C, okay, G, A இருக்கு, இங்க T வராது, U வரும் because this is RNA and this is your A. ஓகே, இப்போ எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சிடும் எது கோடிங் ஸ்ட்ராண்ட், எது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுன்னு. ஓகே, இதை தான் நான் ஃபஸ்ட் பொலாரிட்டி எழுதிடுறேன். பொலாரிட்டி எழுதலை. திஸ் இஸ் 5' to 3'. திஸ் இஸ் 3' to 5'. ஓகே, நம்ம 3' to 5' ஸ்ட்ராண்ட் என்னன்னு சொல்கிறோம் பசங்களா? ஐ கால் திஸ் as template. ஓகே, what do I call this as? I call this as coding. ஓகே, ஏன் இதை வந்து டெம்ப்ளேட்னு சொல்கிறேன் பசங்களா? பிகாஸ் மை RNA is synthesized using this. ஏன் இதை வந்து நான் கோடிங்னு சொல்கிறேன்? இங்கே பாருங்கள், இதுக்கும் இந்த 5' இந்த ஸ்டாண்டுக்கும் இந்த ஸ்டாண்டுக்கும் வெறும் இது மட்டும்தான் வித்தியாசம். they are exactly the same. That is why I call this as coding or sense strand. இதை வந்து I call it as anti-sense strand. எல்லாருக்கும் initiation புரிஞ்சதா புரியலையா? Did everyone understand initiation? Yes or no? ஸோ உங்களுக்கு இப்போ எல்லா ஆன்சர்ஸும் கிடைச்சிருக்கும். Then we will now move on to elongation. Elongation ரொம்ப ஈஸி தான். ஓகே, initiation புரிஞ்சிச்சுன்னா elongation வந்து ரொம்ப ஈஸி. Yes, very good. Thanks for your response. Okay, இப்போ elongationல என்ன ஆகும்? இந்த RNA polymerase வந்து ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும். Okay, it moves throughout. இங்க பாருங்க, RNA polymerase is moving. Okay, elongation stepல என்னோட sigma factor is removed. Okay, இன்னும் எனக்கு தேவைப்படாத sigma factor போதும், sigma factorோட help போதும்னு சொல்லி sigma factor வந்து dissociate ஆயிரும். Okay, so the RNA polymerase continues to move. இது வந்து
உங்களோட DNA ன்னு நினைச்சுக்கோங்க RNA polymer இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் okay this is your promoter அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கும் okay that is what is happening here okay and as and when the RNA polymerase move you can see the transcription happening here okay இந்த yellow color line தெரியுதுல அதுதான் உங்களோட RNA that is synthesized okay so இப்போ termination எப்போ ஆகும் when my RNA polymerase reaches the terminator site okay so இங்க வந்து ஒரு புது ஃபேக்டர் வருது நிறைய பேர் இந்த சிக்மா ஃபேக்டருக்கும் ரோ ஃபேக்டருக்கும் கன்ஃபியூஸ் ஆவாங்க சிக்மா ஃபேக்டர்ன்றது என்னது இனிஷியேஷன் ஃபேக்டர் அது வந்து இனிஷியேட் பண்ணும் okay it is called initiation factor அதே என்னோட ரோ ஃபேக்டர் வந்து termination factor it helps in termination of protein synthesis easy-ஆ 4 mark வாங்கணுமா எல்லாரும் chat sectionல போய் போடுங்க rho factor is termination factor sigma factor is initiation factor when I discuss PYQs you guys will know how easy the questions will be when you follow this class okay did everyone understand still here இப்போ termination factor என்ன பண்ணும் அது வந்து இப்படி எழுதுவோம் rho வந்து இப்படி எழுதுவோம் sigma வந்து இப்படி எழுதுவோம் so இதில் தான் நிறைய பசங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க ஓகே இதில் சில பேர் இப்படி கூட எழுதுவாங்க ரோ both are correct okay they're all Greek letters yes so once the RNA polymerase reaches your termination site all will get dissociated அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது DNA வா தான் இருக்கும் DNA எப்பவுமே degrade ஆகாது I can synthesize thousands of copies of RNA from the same DNA okay இப்போ xerox பண்றீங்கன்னா என்ன ஒரு பேப்பர் வச்சு நான் 1000 பேப்பர் பண்ணலாம் கரெக்ட்டா the same thing here so here DNA using DNA I can make thousands of copies of RNA okay that is very important to understand yes rho is termination factor sigma is initiation factor யாரெல்லாம் chat boxல போடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் 4 marks கம்பல்சரியா கிடைச்சிரும் இதை தவிர வேற ஒண்ணுமே கேட்க போறது இல்ல அவங்க இவ்வளவுதான் கேட்பாங்க okay yes clear guys so transcription in prokaryotes புரிஞ்சுதா எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா prokaryotes-ல வெறும் இப்படி தான் ஒரு செல் இருக்கு கரெக்ட்டா இங்க வந்து இங்க வந்து உங்களோட ஜெனெடிக் மெட்டீரியல் இருக்கு ஓகே as and when ரொம்ப முக்கியமான விஷயம் as and when transcription takes place translation also takes place பசங்களா இப்போ transcription நடந்துட்டே இருக்கா உடனே இங்க என்ன தெரியுமா ஆகும் ribosomes வந்து bind ஆகும் okay உடனே என்ன ஆகும் தெரியுமா your polypeptide will be synthesized okay so what I can tell that transcription and translation occurs simultaneously in prokaryotes ஏன்னா அதுல வந்து வெறும் சைட்டோபிளாசம் தான் இருக்கு நியூக்ளியஸ் அந்த மாதிரி எந்த ஒரு டிவிஷனும் கிடையாது and RNA is very unstable so RNA degrade ஆவறதுக்கு முன்னாடியே you can see the ribosomes coming and binding and protein synthesis happens okay so I want everyone to write in prokaryotes okay in prokaryotes I'll write it as PK transcription and translation are coupled னு கூட சொல்லலாம் okay transcription and translation are coupled ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே இவ்வளோ டீட்டெயிலாக படித்தா மட்டும்தான் you can answer questions in your NEET exam அதே உங்கள் யூகேரியோட்ஸில் வேறு மாதிரி I will discuss what is the difference okay yes clear பசங்களா எல்லாருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சதா yeah அதே உங்கள் யூகேரியோட்ஸில் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ யூ கேன் see transcription occurs in the nucleus இது எல்லாருமே கிளியராக பாருங்கள் ஓகே and this RNA is transported into the cytoplasm ஓகே இது ரொம்ப முக்கியம் EK னா யூகேரியோட்ஸில் டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்கே நடக்குது nucleus okay translation enga nadakudhu cytoplasm okay you don't have to remember pages together just lines veru lines matrume clear ah naabuga vechiktingna podum okay idhila irundhu or 4 mark question kekalam very easy இப்படி தான் ஒன்னொன்னா புரிஞ்சிட்டு படிச்சோனாலே போதும் you will be able to answer very easily okay புரிஞ்சதா பசங்களா can we continue okay yes
இன்னொரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? உங்கள் ப்ரோகேரியாட்டில் ஒரே ஒரு RNA பாலிமரேஸ் தான் இருந்துச்சு. ஆனால் உங்கள் யூகேரியாட்டில் 3 RNA பாலிமரேஸ் இருக்குது. ஓகே, ஒரு RNA பாலிமரேஸும் ஒரு டைப் ஆஃப் RNAஸ்க்கு synthesize பண்ணோம். And this is also so many times they have asked, very 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 important. ஓகே, இது 3 நீங்கள் படிச்சிங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் டைப் கொஸ்டின் கேட்கலாம், இல்லை தனித்தனியாக கொஸ்டின் கேட்கலாம், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ். ஸோ RNA பாலிமரேஸ் 1 டிரான்ஸ்கிரைப்ஸ் rRNA என்ன பசங்களா? ரைபோசோமல் RNA. ஸோ நிறைய விதமான ரைபோசோமல் RNA இருக்குது உங்கள் யூகேரியாட்ஸில். ஓகே, 28S 18S 5.8S. ஓகே, ஸோ RNA Pol 1 என்னது? Pol 1 is rRNA. Okay, next Pol 2. Pol 2 is going to synthesize hnRNA, or simply you can remember it as mRNA, because your hnRNA undergoes processing to produce mRNA பசங்களா. Okay, Pol 3 என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்? tRNA ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகே, அண்ட் இட் ஆல்சோ சிந்தசைஸ் tRNA என்ன? ட்ரான்ஸ்ஃபர் RNA. இட் ஆல்சோ சிந்தசைசஸ் snRNA. sRNAன்றது வேற, snRNAன்றது வேற. snRNA என்ன? ஸ்மால் நியூக்ளியர் RNA. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 3 மட்டும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சதுன்னா கன்ஃபார்ம் 4 மார்க்ஸ் இன் யோர் எக்ஸாம். ஓகே, ஸோ யூகேரியாட்ஸில் என்ன பசங்களா? ஒரு RNA பாலிமரேஸ் கிடையாது, 3 RNA பாலிமரேஸ் இருக்குது டு சிந்தசைஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் யோர் RNAs. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன். ஸோ ஏன் இந்த போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் நடக்கணும்? இன்னொரு விஷயம், இது வெறும் யூகேரியாட்ஸில் மட்டும்தான் நடக்கும். ப்ரோகேரியாட்ஸில் இந்த ஒரு ப்ராசஸ்க்கான ஒரு ஸ்கோப்பே கிடையாது. ஓகே, எஸ். ஸோ என்ன நடக்கும்? வை? யூ நோ, ஐ ஆல்ரெடி டிஸ்கிரைப்ட் திஸ் இஸ் யோர் நியூக்ளியஸ், கரெக்டாக? ஸோ இங்கே DNA RNA ஃபார்ம் ஆகும். இந்த RNA உங்கள் நியூக்ளியஸ்க்கு வரும். ஓகே, டு அண்டர்கோ ட்ரான்ஸ்லேஷன். ஆமாவா இல்லையா? ஸோ இந்த RNA சேஃபாக சைட்டோபிளாசம்லேருந்து நியூக்ளியஸ்க்கு வரணும். ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஏதாச்சும் ஒரு ரொம்ப டெலிகேட்டான ஒரு கிளாஸ்லேயோ ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுறீங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க? மல்டிபிள் பேக்கேஜிங் பண்ணி ரொம்ப சேஃபாக அது உங்ககிட்ட வரும். எஸ் ஆர் நோ? இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். அதே மாதிரி சின்ஸ் திஸ் RNA இஸ் சசெப்டபிள் டு டீக்ரேடேஷன். சசெப்டபிள்னா என்ன? அது ரொம்ப ப்ரோனாக இருக்குது, டீக்ரேட் சீக்கிரமே ஆயிடலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் RNA ரொம்ப லெஸ் ஸ்டேபிள், கரெக்டாக? ஸோ அந்த RNA ரொம்ப ஸ்டெபிளைஸ் ஆக்குறதுக்காக தான் இந்த போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் நடக்குது. Did everyone understand why post transcriptional modification happen? First reason, in eukaryotes, okay, translation happens in cytoplasm, so the RNA has to be carefully transported from the nucleus into the cytoplasm. அதனால தான் post transcriptional modification நடக்குது பசங்களா. Okay, so the first produced RNA வை நம்ம HN RNA ன்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? HN. The word HN here stands for heterogeneous RNA பசங்களா. Okay, this heterogeneous RNA undergoes your post-transcriptional modification to produce mRNA. So, mRNA ஒரு processed-ஆன RNA, ஒரு நல்ல stable-ஆன RNA. Okay, they கேட்கலாம். What is the precursor of mRNA? hnRNA. Precursor-na என்ன? The previous form. Okay, so hnRNA-ன்றது என்னது? Precursor-ன்னு கூட சொல்லுவோம். Okay, so 3 விதமான post transcriptional modification இருக்கு. The very first one is 5' capping. Okay, the second one is polyadenylation. Okay, and the third one is splicing. Very important questions in your exam. ஸோ ஒன்றொன்னா நம்ம கிளியராக இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இது உங்களோட 5' end,
இது வந்து உங்களோட 3 prime end. Okay, so what is happening? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி it is called 5 prime capping. Okay, to the 5 prime end. Okay, எங்க பசங்களா to the 5 prime end a special base, சாதாரண base கிடையாது, அது ஒரு special base. Okay, அந்த special base பேர் என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியம், 7-methyl guanosine. என்ன இது வந்து 7M capital G ன்னு சொல்றோம், இப்படியும் சொல்லலாம். Okay, to the 5 prime end of your HNRNA a cap is added. எப்படி ஒரு பென்னுக்கு கேப் போடுறோமோ அதே மாதிரி உங்க RNAக்கு ஒரு கேப் போடுறோம். ஓகே, அதுதான் கேப்பிங்னு சொல்றோம். So I will take another color, maybe this. So 7mg cap, இவ்வளவுதான். இப்போ நீங்க கேட்கலாம், மேம் இதோட ஃபங்க்ஷன் என்ன? Why is this done? Can you even think what is the use of this capping? The capping ஓட function என்ன? This capping, அடுத்த process என்ன? Translation, correct? So this capping will help in recognition of ribosome. So என்னோட ribosome வந்து ஈஸியாக recognize பண்ணி bind ஆகிறதுக்கு இந்த capping ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். So what is the function of capping பசங்களா? It helps in recognition by ribosome. Okay, எல்லாருக்கும் புரிஞ்சதா? Did everyone understand this particular thing? So capping முடிஞ்சது. Okay, next polyadenylation. So உங்க 3 prime end தெரியுதா? So உங்க 3 prime endக்கு நிறையா adenylate residues ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையானா எவ்வளோ தெரியுமா? 200 to 300 adenylate residues will be added to the 3 prime end. இது வந்து உங்க 5 prime end, இது வந்து உங்க 3 prime end. 5 prime end link நடக்குது. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ 5 prime capping and 3 prime tailing. ஸோ நீங்கள் கேட்கலாம், மேம் இந்த polyadenylation ஃபங்க்ஷன் என்ன? இட் இஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட் மை RNA ஃப்ரம் டீக்ரேடேஷன். ஸோ என்னோட RNA வந்து நியூக்ளியஸ்லேருந்து சைட்டோபிளாசம்க்கு வருது. அப்போ நிறைய என்சைம்ஸ் வந்து அந்த RNA வந்து கட் பண்ண ட்ரை பண்ணோம், கரெக்டாக? அப்படி கட் பண்ணாலும் என்னோட polyadenylate ரெசிடியூ தான் கட் ஆகுமே தவிர என்னோட ஃபங்க்ஷனல் RNA வந்து இன்டாக்டாக இருக்கும். Okay, so what is the function of polyadenylation pasangla? To protect from degradation. Okay, it is going to protect from degradation. Ellarku idu purinjada? Did everyone understand the first 2 aspects of your post transcriptional modification? Any doubts still here before we go to the last one, that is your splicing? Any doubts? Let me know, please. Okay, clear. Very good, very good. So இப்போ நம்ம லாஸ்டா ஸ்ப்ளைசிங்கை பார்த்துடலாம். ஓகே, ஸ்ப்ளைசிங்னா என்னன்னா, எல்லாரும் இந்த டெஃபினேஷனே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டெஃபினேஷனே நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. ப்ராசஸ், த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் removal of non-coding introns. உங்களுக்கு தெரியும், introns, exons இருக்கு, கரெக்டா? The process of removal of non-coding introns is called splicing. Okay, so இப்போ உங்களோட ஜீன் இதுனா, ஓகே, இதுக்கு வந்து இப்படி இருக்குன்னா ஆல்ரெடி 5 prime cap போட்டாச்சு, 7mg போட்டாச்சு. ஓகே, polyadenylate residue போட்டாச்சு. ஸோ இங்கே நடுவில் இன்ட்ரான்ஸ் இருக்கும், எக்ஸான். ஓகே, வெறும் என்னோடதில் கோடிங் எக்ஸான்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் வாட் வி கால் இட் ஆஸ் ஸ்ப்ளைசிங் பசங்களா. ஓகே, இட் வில் ஹாவ் ஒன்லி எக்ஸான்ஸ். ஸோ இட் இஸ் 5 prime 7mg cap polyadenylate residue. இதை தான் நான் வந்து ஃபங்க்ஷனல் mRNA சொல்கிறேன். அண்ட் ஒன்லி திஸ் mRNA will be transported into the cytoplasm for the further process of translation. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Did everyone understand still here? What is post-transcriptional modification? That's it. Okay.
very clearly described. Okay, so removal of non-coding introns. Okay, a 5' cap is added. This is your 7-methyl guanosine, capping, polyadenylation, splicing. Okay, it's just a recap of what you guys already have studied. Okay, நான் explain பண்ணாதான் திருப்பி சொல்லியிருக்காங்க. So இதுதான் polyadenylate residue. நான் சொன்ன மாதிரி what is the function of 3' tailing? tailing ன்னு சொல்லலாம். நம்ம ஞாபகத்துக்காக. அது actually tailing என்ற word கிடையாது. நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 3' னா tail, 5' னா cap. Okay, tail என்ன மாதிரி இருக்கு? It is a polyadenylate residue. You can see here. Polyadenylate residue, and this polyadenylate residue is produced by a polymerase called poly-A polymerase. Extra information not there in your textbook. Okay, and what is the function of it? The function தெரிஞ்சு வச்சுக்கணும். கரெக்ட்டா? It is going to prevent by degradation by enzymes like nucleases. Okay, clear? Yes. This is the entire picture which is given in your NCERT textbook. Okay, so என்ன நடக்குது? First capping ஆகுது. Okay, அதுக்கப்புறம் polyadenylation tail ஆகுது, and this splicing is aided by a complex called spliceosome. இது important. Okay, it is a type of snRNA, small nuclear RNA, helps in splicing. Okay, இது ரொம்ப important ஆன question. I have few questions for you guys. Removal of introns and joining of exons in a defined way, in a defined order during transcription is called capping, tailing, splicing, slicing. What is the answer? A, B, C, D. கண்டிப்பா ஏதாச்சும் answer இருக்கணும். கரெக்ட்டா? Please do tell me fast. Just type A, B, C, D. அதுல ஏதாச்சும் ஒண்ணே type பண்ணுங்க. Yes, very good. It is splicing. Splicing ku slicing ku confuse ஆகாதீங்க. Slicing is different, splicing is different. Okay? Yes. Next question. A eukaryotic cell transcription, RNA splicing and RNA capping takes place inside. எங்க வந்து உங்க post transcriptional modification நடக்கும்னு கேட்டிருக்காங்க. Ribosome, nucleus, dictyosome, endoplasmic reticulum. Where does it happen? A, B, C, D. It happens in your nucleus. No doubt at all. Correcta? B. Very good. Which of the following is removed from initially transcribed mRNA before it's transported to cytosol? So HRNA ல இருக்கிறது எது வந்து நம்ம mRNA ல இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. 5' cap, intron, polyadenylated tail, ribosome binding site. What is the answer for this? You know this, you get 4 marks in your NEET exam. I'm very sure. Transcription ல எது கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். இது ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சதுதான். Okay, the answer is introns. Yes, correct. The answer is introns. Very good. Yes. Yeah, so that is about transcription. So transcription pathina information ella mudichachi. So transcription in prokaryotes, transcription in eukaryotes. Innor vishayam na eludhanonu nenachittu irundha, difference between transcription in prokaryotes and eukaryotes. Quick ah eludiralam. Okay, transcription இந்த மாதிரி கம்பேர் பண்ணி எழுதுனாதான் molecular basis will be easy. Okay, and in eukaryotes EK ன்னு எழுதுறேன். Okay, so prokaryotesல என்ன first of all monocistronic, correct? Monocistronic gene. இங்க என்ன பசங்களா? Polycistronic. Then any other difference? Here there are no split genes. இங்க வந்து no split genes. Here you have split genes. Okay, inga innor vishayam enadhu? You have only single RNA polymerase. ஒரே ஒரு RNA polymerase எல்லா type of RNA யும் கோட் பண்ணோம் எங்க உங்க transcriptionல. Okay, single RNA polymerase. Okay, இங்க எத்தனை RNA polymerase இருக்கு? 3 RNA polymerase.
okay, 3 2 and 1 மூணு different types of RNA polymerase இருக்கு. Okay, next என்ன difference? Here no post transcriptional modification, correcta? Here post transcriptional modification is present. Okay, did all of you understand the difference? இங்க வந்து present ன்னு எழுதுற புரிஞ்சுக்கோங்க. Post transcriptional modification is present. Okay, இது ரெண்டு புரிஞ்சுக்கிட்டாலே போதும், you will be able to understand the entire transcription process. Okay, can we now continue guys? Okay, yes. இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் genetic code. நான் ஏன் translation directா பண்ணல? Because the understanding of genetic code is very very important for the understanding of your translation. Yes. Now all of you watching this live, please do tell me what is genetic code. Genetic code na என்ன பசங்களா? your understanding தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, genetic code na என்னன்னு மட்டும் சொல்லுங்க. It is a nucleotide, correcta? It is nothing but nucleotides. Okay, so என்ன RNA ல என்னென்ன genetic code இருக்கு? A, U, G, C. You have 4 nucleotides. I have not taken T here. Okay, because now we have finished DNA முடிச்சாச்சு, நம்ம RNA க்கு வந்துட்டோம். Okay, so they are the bases which are present in your RNA. Okay, இன்னொரு interesting ஆன information என்னன்னா, genetic code is triplet in nature. Triplet na enna? It consists of 3 bases. Okay, 3 base வந்து adjacent arrange ஆயிருக்கும். So இது வந்து உங்களோட mRNA na, so you will have, I will just randomly write okay, இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கிறது தான் they will be considered as 3 triplet. Okay, so this AUG is one codon. Okay, this is one codon, this is one codon, this is one codon. Okay, where they are arranged? They are arranged on the mRNA. Okay, so it is the arrangement of nucleotides on mRNA, and each triplet codon inga irukka, each triplet codon is going to code for one amino acid. Now we have come to the end of central dogma. So what is the ultimate aim of central dogma? To synthesize my amino acid, correcta? So each of them, okay, each triplet codon codes for one amino acid. So I think all of you know that your protein is a polypeptide chain, correct? Many amino acid together forms a polypeptide or a protein. Okay, so this much information is very much essential. So genetic code comes into picture when translation happen. Translation நடக்கும்போது மட்டும்தான் என்னோட genetic code வரும். இங்க பாருங்க, UGG, it's going to code for an amino acid called tryptophan. UUU, it is going to code for an amino acid called phenylalanine. GGC, it's going to code for glycine. Okay, UCA, it's going to code for serine. இது வந்து உங்களோட DNA undergoes transcription and your RNA undergoes translation. இதுதான் என்னோட central dogma. அதனால தான் நான் central dogmaவை ரொம்ப ரொம்ப emphasize பண்ணி சொல்லி கொடுத்தேன். Okay, yes, we'll continue now. Yeah, ஏன் அது வந்து 4, ஏன் அது வந்து 3 எழுதுறோம்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டா? ஸோ நான் என்ன சொன்னேன், my genetic code is triplet in nature. Tripletனா என்ன? 3. நம்மக்கிட்ட எவ்வளோ பேஸ் பேர்ஸ் இருக்கு? 4. A, U, G, C. Correct? So we write it as 4 cube. So 4 into 4 into 4. So you have 64 codons, and this is universal pasangla. Right from bacteria till human beings, all of us have only 64 codons. That's very 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 important.
ஓகே ஸோ எத்தனை கோடான்ஸ் இருக்குது பசங்களா 64 கோடான்ஸ் இருக்குது எப்படி இந்த 64 வந்துச்சுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் 4 4s are 16 16 4s are 64 4 cube is 64 okay so there are totally how many codons 64 codons yes absolutely correct okay now we shall continue with the features of genetic code okay adukku munnadi you have two important people Marshall Nirenberg and Har Gobind Khorana ivar vandu or Indian scientist okay so ivanga rendu per enna actually try pannanga they tried to synthesize protein in a laboratory ஓகே ஒரு செல் இல்லாமல் ஒரு லிவிங் கண்டிஷன் இல்லாமல் எப்படி நம்ம ப்ரோட்டீனை வந்து லேபில் சிந்தசைஸ் பண்ணலாமான்ற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது வந்து இவங்க ரெண்டு பேர் தான் மார்ஷல் நிரன்பர்க் செல் ஃப்ரீ சிஸ்டம் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஃபைனலி ஹெல்ப் த கோட் டு பி டெசிஃபர்ட் தே ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கோடான் கோட்ஸ் ஃபார் வாட் அமைனோ ஆசிட் தே ட்ரை டு பில்ட் அ ஜெனட்டிக் டிக்ஷனரி ஓகே அந்த ஜெனட்டிக் டிக்ஷனரி என்னன்னு காமிக்கிறேன் ஓகே ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த ரெண்டு பேர் இந்த ஜெனட்டிக் கோடில் ரொம்ப ரொம்ப கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க எஸ் இது ஒரு கொஸ்டின் சடனாக வந்துச்சு தோணுச்சு எனக்கு கால்குலேட் த நம்பர் ஆஃப் கோடான் இஃப் அ கோடான் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பேஸ் பேஸ் அது வந்து 3 தான் ஓகே ஆனால் த டோட்டல் நம்பர் ஆஃப் நைட்ரோஜினஸ் பேஸ் இஸ் 5 ஓகே ஸோ வாட் யூ வில் டூ 5 cube ஸோ 5 into 5 into 5 ஸோ 125 கோடான்ஸ் இருக்கும் எப்போ என்னோட நைட்ரோஜனஸ் பேஸ் 4 இல்லாமல் 5 இருந்துச்சுன்னா ஐ வில் ஹாவ் 125 கோடான்ஸ் ஓகே திஸ் இஸ் ஜஸ்ட் டு எக்ஸ்பிளைன் யூ ஹவ் யூ காட் தட் 64 ஓகே எஸ் வி ஷல் கண்டினியூ ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் 12th படிச்சிருப்பீங்க features of genetic code important 5 mark question okay in your board exam and this is also very very important from NEET exam also okay what is the first thing out of 64 codons okay 61 codons code for 20 amino acid எத்தனை amino acid இருக்கு பசங்களா 20 amino acid தான் இருக்கு ஓகே மிச்ச 3 கோடான் இருக்குல்ல they do not code for any amino acid அது என்னன்னது UAA UAG and UGA these 3 do not code for any amino acid அப்போ அது என்ன பண்ணுவாங்க they are going to terminate your protein synthesis so what is 64 minus 3 it is 61 so 61 codons will code for எவ்வளோ amino acid 20 amino acid பசங்களா எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் ஓகே எஸ் ஹாய் ஹாய் non-ambiguous ambiguity-na என்ன எனக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குது அது என்னமோ ஒரு டவுட்ஃபுல்லாகவே ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தான் ambiguous-ன்னு வாங்க your codons are non-ambiguous they are never ever doubtful they know what they have to produce they are very very clear non-ambiguous one codon codes for only one amino acid hence it is unambiguous and specific AUG will code for methionine it is very very specific it will never change until and unless there is mutation the next point is degeneracy some amino acid இங்க பாருங்க 61 கோடான் இருக்கு வெறும் 20 amino acid தான் இருக்கு கரெக்ட்டா there is something missing here so என்ன ஆகுது more than one codon இப்போ ஒரு 3 இல்ல 4 கோடான் அது ஒரே amino acidsக்கு வந்து கோட் பண்ணும் that is called degeneracy of a codon I'll explain to you I have pictures with example I'll explain contiguous na enna adu ore continuous ah irukku ipo na inga eludunalla appiye did I leave any space no they are continuously arranged there is no space between the codon there is no punctuation நம்ம எழுதும் போது தான் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு எழுதுறோம் பிகாஸ் வி ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்டுன்னு ஆனால் என்னோட எம்ஆர்என்ஏல தே ஆர் அரேஞ்ச்டு வித்தவுட் எனி பங்க்சுவேஷன் வித்தவுட் எனி ஸ்பேஸ் ஓகே அப்புறம் யூனிவர்சல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகே எல்லா ஆர்கானிசம்லேயும் ரைட் ஃப்ரம் பாக்டீரியா டில் ஹியூமன் பீயிங்ஸ் தே ஆர் ஆல்மோஸ்ட் சேம் எக்ஸெப்ட் பாக்டீரியா okay except mitochondria சில சேஞ்சஸ் மட்டும் இருக்கு ரொம்ப சில சேஞ்சஸ் மேபி 1 to 10% சேஞ்ச் தான் இருக்கு
Okay, the last one, AUG has a dual function. AUG வந்து ஒரு initiator codon கூட, okay, and it is also coding for an amino acid called methionine. Okay, so these are the features of genetic code. So நீங்க 12th board எழுதிட்டு இருந்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 mark question கண்டிப்பா கேட்கலாம். Okay, ஈஸியா இந்த 5 பாயிண்ட் எழுதுனா உங்களுக்கு 5 mark. Ma'am, genetic dictionary ன்னு சொன்னீங்களே அது எங்க இருக்கு? This is your genetic dictionary. Okay, it was basically designed by your Nirenberg and Hargobind Khorana. So இது ஃபர்ஸ்ட் எப்படி எழுதி இருக்காங்கன்றதே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். இங்க பாருங்க, UCAG, அதே மாதிரி இந்த பக்கமும் எழுதிட்டாங்க UCAG, அதே மாதிரி இந்த பக்கமும் எழுதிட்டாங்க UCAG 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 ன்னு. Okay, so how did they write this? U இங்க எழுதிட்டாங்களா? UC இங்க எழுதியிருக்காங்க. ஓகே, UA இங்க எழுதியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி UUG. ஓகே, this is how they fill the entire. நீங்களே எழுதிடலாம். இது ஒரு 10 minutes spend பண்ணிங்கன்னா நீங்களே இந்த entire genetic dictionary எழுதிடலாம். இதே பேட்டர்னில் ஃபாலோ பண்ணிங்கன்னா. Okay, so first thing is, out of 64 codons, the UAA, UAG and UGA, இது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு UAA எழுதுங்க, சரியா? அப்புறம் UA, இந்த ஏவை வந்து GR ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்புறம் இந்த G எப்படி எழுதுங்க? UGA. So all these 3 codons, we call it as, நிறைய பேர் இருக்கு. Stop codons ன்னு சொல்லுவோம், nonsense codons ன்னு சொல்லுவோம், termination codons ன்னு சொல்லுவோம். மூணுமே ஒரே பேர் தான். Okay, what are the names பசங்களா? Stop, nonsense and termination. Okay, are you all with me? யாரெல்லாம் இந்த லைவை பார்த்துட்டு இருக்கீங்களோ, please do tell me if you are understanding. புரியுதா? ஏதாச்சும் எஸ், ஹலோ கார்த்திகேயன். ஓகே, எல்லாருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சதா? ஓகே, வெரி குட். ஸோ UAA என்னன்னு சொல்கிறேன்னா ஒக்ரேன்றோம். அகெயின் க்ரீக் லெட்டர்ஸ், க்ரீக் வேர்ட்ஸ். UAG என்னன்னு சொல்கிறோம் ஆம்பர். UGA என்னன்னு சொல்கிறோம் ஓப்பில். அகெயின் அன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், நாட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் நீட், பட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அது என்னன்னு சொல்கிறோம்? ஸ்டாப் கோடான்னு சொல்கிறோம், நான்சென்ஸ் கோடான்னு சொல்கிறோம், டெர்மினேஷன் கோடான்னு சொல்கிறோம். இங்கே இருக்கா UAA, UAG, UGA, அதை தான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். வாட் தே ஆர்? ஸ்டாப் கோடான்ஸ். ஸோ இப்போ 64 minus 3 என்ன? இட் இஸ் 61 கோடான்ஸ். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், they are unambiguous and specific. ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து ஆம்பிக்யூட்டியே இருக்காது. இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த பாயிண்ட்டை. they know what they want to code for. இதுதான் ரொம்ப முக்கியம். டீஜெனரசி. நிறைய பேருக்கு இந்த டாபிக் புரியாது. நான் இதே எழுதுகிறேன், AUU, ஓகே, AUC and AUA. okay, all these 3 code for an amino acid called isoleucine. எது கோட் பண்ணது பசங்களா? ஐசோலியூசின்க்கு கோட் பண்ணது. ஓகே, ஸோ மோர் தென் 1 codon, all of you please listen to me, more than 1 codon coding for 1 amino acid is called degeneracy of codon. எழுதுங்க, எல்லாரும் chat section எழுதுங்க. more than 1 codon coding for 1 amino acid. ஓகே, இங்கே இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கவனிச்சிருந்தீங்கன்னா, you can see the first 2 bases are same. கரெக்டா? எங்கே வந்து வித்தியாசம் இருக்குது? the last base, only the last base is changing. இங்கேயும் பாருங்கள். okay, you can see here the C is differing. okay, here you can see only the last base differs. okay, the base which differs is called as vobile base. இந்த பேஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? vobile baseன்னு சொல்கிறோம். yes, more than 1 codon coding for 1 amino acid is called degeneracy of codon. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் பசங்களா. இன்னைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ ஐ தாட் லெசன் முடிஞ்சோடனே PYQO கூட ஒரு லைவாக பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஓகே, அட் தட் டைம் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மேம் ஏன் இதெல்லாம் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க, ஏன் இவ்வளோ ரிப்பீட் பண்ணி சொன்னாங்கன்னு அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, வில் கண்டினியூ. Very easy. Stop codon amber is denoted as UGA, UAG. What is the answer? Stop codon, it is UAG. UAG is denoted as amber. Okay, UAA is denoted as ochre and UGA is denoted as opal.
next contiguous fashion அது ஆல்ரெடி சொல்லிட்டேன் there is no space இப்போ நம்ம mRNAல வந்து ஸ்பேஸ் இருக்காது they are all read in a continuous fashion so இது யாருக்கு போகுது இந்த கிரெடிட் எல்லாம் கண்டினியூஸாக படிக்கிற கிரெடிட் ரைபோசோமுக்கு போகுது your ribosome is going to read it continuously without any break okay that's very very important okay there are certain differences okay it is universal 90% வந்து universal தான் ஆனா சில வித்தியாசங்க இருக்கு இங்க பாருங்க UUU in for example from bacteria to human UUU will code for phenylalanine there is no change at all ஒரு சிங்கிள் செல் பாக்டீரியா எடுத்துக்கோங்க இல்லை த மோஸ்ட் இவால்வ் ஹியூமன் பீயிங் எடுத்துக்கோங்க யூயூயூ வந்து ஃபீனாலனின் தான் கோட் பண்ணும் ஆனால் சில வித்தியாசம் இருக்குது எங்கே அவங்க மைட்டோகாண்ட்ரியாவில் புரோட்டோசோவனில் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது இட் இஸ் நியர்லி யூனிவர்சல்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் பசங்களா நியர்லி யூனிவர்சல் ஹலோ ஹாய் ஹாய் நியர்லி யூனிவர்சல் ஹாய் தீபக் எஸ் AUG has dual function. Dual function it can act both as an initiation factor and it can also code for an amino acid like methionine. ரெண்டு ஃபங்க்ஷன் ஓகே ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்னு வாங்கலை அதே மாதிரி ஏயூஜிக்கு வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது ஒன்று வந்து அது வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸை இனிஷியேட் பண்ணும் எந்த ப்ரோட்டீன் வேணால் எடுத்துக்கோங்க அதில் இருக்க ஃபஸ்ட்டு அமைனோ ஆசிட் வந்து ஏயூஜி மட்டும்தான் பசங்களா okay and it is also helping in first amino acid in methionine and it is also helping in initiation of transcription நீங்க ரொம்ப லக்கியா இருந்தா இத கூட ஒரு क्वेश्चन கேட்றலாம் which codon is called as an initiation codon AUG okay got it any doubts still here anybody please do let me know yes I have a quick question here in genetic code dictionary how many codons are used to code for all 20 standard amino acid 61 60 20 64 what's the answer உங்களுக்கு வந்து 20 அமைனோ ஆசிட் இருக்குது கரெக்டாக இந்த 20 அமைனோ ஆசிடை எத்தனை கோடான்ஸ் கோட் பண்ணுது வெரி குட் இட் இஸ் 61 கோடான்ஸ் ஸோ 61 கோடான்ஸ் கோட் ஃபார் 20 டிஃப்ரெண்ட் அமைனோ ஆசிட் ஏன் அதை நான் 64ன்னு சொல்லலை ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அந்த 3 கோடான்ஸ் ஆர் நான்சென்ஸ் தே ஆர் யூஸ் ஃபிட் ஃபார் நத்திங் தே ஜஸ்ட் டெர்மினேட் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஓகே கிளியர் கைஸ் எஸ் out of 60 idu adhe question da okay yeah which of the following bases is absent in the coding dictionary idu romba easy which of the following bases is absent in the coding dictionary let me see how many of you will answer வெரி குட் காமன் சென்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதே தேவை கிடையாது ஸோ உங்கள் ஆர்என்ஏல என்னென்ன பேஸ் இருக்குது ஏயுஜிசி என்ன பேஸ் ஆப்சென்ட்டாக இருக்குது தைமின் ஸோ த ஆன்சர் இஸ் தைமின் ஓகே தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் பூஸ்ட் யோர் கான்ஃபிடன்ஸ் பசங்களா உங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் வரணும்னா இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஓகே எனக்கு வந்து இந்த டாபிக் நல்லாவே புரியுதுன்னு சொல்லிட்டு ஓகே next we are moving on to mutation okay that completes genetic code ipo mutation ku porom I want everyone watching this live tell me what is mutation na enna pasangala yes let me get some interesting answer thappa irundalu paravala it's okay guys all of us are learning the picture paathu kuda neenga sollala no problem what you understand by mutation so mutation is a sudden heritable okay enadhu heritable change in DNA okay ஒரு சேஞ்ச் வருது அந்த சேஞ்ச் வந்து இட் இஸ் பீன் ஏபிள் டு டிரான்ஸ்மிட் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்போ தான் நான் அதை வந்து மியூட்டேஷன்னு சொல்கிறேன் ஓகே சும்மா ஒரு சேஞ்ச் வந்து அதை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிரான்ஸ்மிட் ஆகாட்டி அதை வந்து நான் மியூட்டேஷன்னு சொல்ல மாட்டேன் சடன் ஹெரிட்டபிள் சேஞ்ச் இன் த சீக்வென்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ இஸ் கால்ட் மியூட்டேஷன் ஓகே அண்ட் மியூட்டேஷன் காசிங் ஏஜென்ட்ஸை வந்து நம்ம மியூட்டாஜென்ஸ்ன்னு சொல்கிறோம் ஓகே மியூட்டாஜென்ஸ்னால் என்ன mutation causing agents
Okay, இது வரைக்கும் புரிஞ்சதா எல்லாருக்கும்? What is mutation and what is mutagen? Yes, alteration. Yes, correct. You are also partially correct. It's not completely wrong. Okay, yes. இப்போ mutations வந்து நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். Okay, ஒன்னு வந்து gene mutation, இன்னொன்று வந்து chromosomal mutation. Okay, இந்த chromosomal mutation என்ன? அவங்க Klinefelter syndrome, Turner syndrome, Down syndrome அதெல்லாம் படிக்கிறோம்ல next lessonல principle of inheritance and variationல அதுதான் அவங்க chromosomal mutation. I will keep that away. We will do it in the next chapter. Gene mutation na, it is a change in a single nucleotide. Okay, so gene mutation la ரொம்ப முக்கியமான mutation வந்து point mutation. Okay, what is the most important type of gene mutation? Point na enna? Single. Correcta? A change in a single nucleotide. Everyone understand this. ஒரே ஒரு nucleotide ல ஒரு சின்ன change வந்தாலும் அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? Point mutation ன்னு சொல்றோம். So how do we define point mutation? A change in a single nucleotide. யாருக்காவது ஏதாச்சும் எக்ஸாம்பிள் தோணுதா? Does anyone remember the example of point mutation? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சடனாக எங்கேயோ படித்தது. Does anyone remember? Sickle cell anemia. ஞாபகம் இருக்கா? So sickle cell anemia is a very good example for point mutation. Okay, இன்னொரு type of mutation என்னன்னா frame shift mutation. இதையும் நான் என்னன்னு சொல்லித்தரேன். ஓகே, வரி பண்ணிக்காதீங்க, ஃபுல்லாக கிளியராக பார்ப்போம். Okay, so gene mutation are of two types, point mutation and frame shift mutation. We are going to understand both of it very clearly. Okay, yes, all of those who are watching the live, please do like it, please do let me know if you have any doubts. Yes, இப்போ நம்ம first முக்கியமான விஷயம் point mutation. Point mutationல மூணு விதம் இருக்கு. Silent mutation, missense mutation, nonsense mutation. ரொம்ப கன்ஃபியூசிங் ஆன மூணு டேர்ம், ரொம்ப ஈஸியாக புரிய வச்சிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து உங்களோட ஒரிஜினல் டிஎன்ஏ. இது வந்து நோ மியூட்டேஷன், ஒரிஜினல். ஓகே, ஒரிஜினலாக இருக்க நியூக்ளியோடைட் பேசிஸ். லெட்ஸ் கான்சென்ட்ரேட் ஃபார் ஆர்என்ஏ வனில். ஆர்என்ஏ லெவலில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இப்போது மியூட்டேஷன் ஆயிருக்கு. என்ன ஆயிருக்கு? என்ன மாதிரி மியூட்டேஷன் ஆயிருக்கு? பாயிண்ட் மியூட்டேஷன் ஆயிருக்கு. கரெக்டாக? ஸோ பாயிண்ட் மியூட்டேஷன் வந்து இந்த ஜி வந்து ஏவா மாறி இருக்கு. ஏஜி வந்து ஏவா மாறி இருக்கு. ஓகே, பட் ஸ்டில் யூ சி தே கோட் ஃபார் த சேம் அமைனோ ஆசிட். There is no change in the amino acid. That is called silent mutation. What is silent mutation, pasangla? When there is no, yes, sickle cell anemia, very good. When there is no change in the amino acid sequence. Okay, even after mutation. Okay, before and after mutation. Before and after mutation. If it is the same amino acid, okay, then it is called what? Silent. அது மியூட்டேஷன் ஆன ஒரு இதே இருக்காது, அதை தான் நம்ம சைலண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, அதே என்னோட இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த வாட்டி. ஓகே, திஸ் ஏ இஸ் பீங் ரீப்ளேஸ்ட் பை யூ. Okay, forget this, see this, A is being replaced by U. இப்போ UAG என்னது பசங்களா? Stop codon. My protein synthesis will halt. Correcta? It is going, my protein synthesis complete ஆவறதுக்கு முன்னாடியே it is going to halt. Okay, அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? Nonsense mutation சொல்கிறோம். It's going to cause simply waste. ஓகே, என்ன எப்போ என்னோட அமைனோ ஆசிட் வந்து அமைனோ ஆசிட் a codon that is coding for amino acid gets converted into a termination codon. Okay, so before வந்து amino acid, before வந்து amino acid. Okay, after வந்து termination codon. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நான்சென்ஸ் மியூட்டேஷன் சொல்கிறோம் பசங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் இஸ் கால்ட் நான்சென்ஸ்.
because my protein synthesis is terminated. Did everyone understand what is silent and what is nonsense before I move on to missense? புரிஞ்சதா? Yes or no? Okay, very good, very good. The last one we are going to see is missense. Miss na enna edho or mistake nadandirukku, correct ah? So amino acid மாறுது, அத நம்ம என்னன்னு சொல்றோம், missense mutation னு சொல்றோம். இங்க பாருங்க, AAG இப்ப என்ன ஆயிருக்கு, AGG ஆயிருக்கு. So AGG is coding for arginine. Lysine வந்து arginine ஆ மாறிடுச்சு. Change in amino acid. Change in amino acid. அத நாம என்னன்னு சொல்றோம் பசங்களா? missense ன்னு சொல்றோம். Okay, I will just summarize to you very quickly. Okay, first, what is this? Silent. Silent na same amino acid. Nonsense na termination codon. Missense na different amino acid. Okay, நிறைய வாட்டி இதை பேஸ் பண்ணி questions கேட்க சான்ஸ் இருக்கு, கேட்கவும் செஞ்சிருக்காங்க. Okay, can we continue guys? Those who are watching? Yes. Then point mutation. Okay, very good example is your sickle cell anemia. இங்க பாருங்க, GAA. Okay, it is coding for glutamate. ஓகே, இது வந்து எங்கே நடக்குது, உங்கள் ஹீமோக்ளோபின் ஜீனில் நடக்குது. ஓகே, இங்கே ஏ வந்து யூவாக மாறுது. அப்போது the entire amino acid is changing. The glutamate is changing to valine. Okay, the change in the amino acid will make my RBC sickle shaped. சிக்கல்னா என்ன, இட் யூஸ் பண்ணுவாங்கள்ல, கத்தி மாதிரி ஒன்று இருக்கும், இல்லாட்டி இட் ஆல்சோ லுக்ஸ் லைக் ஹாஃப் மூன் ஷேப். ஓகே, ஆர்பிசி வந்து எப்போவுமே இப்படி இருக்கணும், ஸ்பெரிக்கலாக இருக்கணும். இங்கே வந்து அது சிக்கல் ஷேப்பாக மாறுது. ஸோ த ஆக்சிஜன் கேரிங் கேப்பபிலிட்டி ஆஃப் த ஹீமோக்ளோபின் டிக்ரீசஸ். Okay, of the RBC decreases, and as a result the person will become anemic. அதனால தான் அதை நம்ம வந்து sickle cell anemia ன்னு சொல்கிறோம். எல்லாருக்கும் இது புரிஞ்சதா பசங்களா? Did everyone understand sickle cell anemia? இது வந்து இன்னும் கிளியராக நம்ம principles of inheritance and variationல பார்க்க போகிறோம். Yes. Very simple question. Example for point mutation, Down syndrome, sickle cell anemia. What's the answer? Very good. யோசிக்கவே தேவையில்லை. sickle cell anemia. Down syndrome என்றது ஒரு chromosomal abnormality. Okay, which we will discuss later. Yeah, இது ஒரு எக்ஸாம்பிள் எங்கே கொடுத்துருக்காங்க, உங்கள் என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. ஓகே, Ram has red cap. Okay, so there are different kinds of mutation. Okay, insertion, deletion. I will show it to you here. Okay, நிறைய கைண்ட் ஆஃப் மியூட்டேஷன் இருக்குது. ஒன்று வந்து insertion. Let's say for example the word biology. ஓகே, இது வந்து ஒரு நியூக்ளியோடைட்ஸ்க்கு அனாலகஸாக எடுத்துக்கோங்க. ஓகே, உங்கள் ஜீனில் இருக்க நியூக்ளியோடைட்ஸ் பதிலாக நான் வந்து பயாலஜின்ற நியூக்ளியோடைடு எழுதியிருக்கேன்னு யோசிச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இமேஜின். ஓகே, தென் அப்புறம் கேட்காதீங்க மேம் பயாலஜி நியூக்ளியோடைட் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் யர் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ எம் ரைட்டிங். ஓகே, நவ் ஐ எம் இன்சர்ட்டிங் அ பேஸ் ஹியர். ஓகே, இங்கே நான் ஒரு பேஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். லெட் மீ சே ஏ. ஓகே, அப்போ என்ன ஆகும், அப்போ என்ன நடக்கும், this will become biology. There is a shift in the frame. Okay, the entire amino acid sequence will change. இப்போ ஃபஸ்ட்டு இது 3 ஒரு அமைனோ ஆசிட் கோட் பண்ணோம், இது 3 ஒரு அமைனோ ஆசிட் கோட் பண்ணோம். இப்போ the entire thing changes. Correct? This is called as frame shift mutation. The shift in the reading frame on the gene is called as frame shift mutation. இப்போ insertion ஆயிடுச்சு. அதே மாதிரி deletion படிப்போம். ஓகே, ஸோ ஐ ஆம் deleting this one. ஓகே, அப்போ delete பண்ணால் என்ன ஆகும், BIOLOY, bioloy ஆயிரும். Correct? So there will be a decrease, there will be a change in the amino acid sequence. So இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், deletion ன்னு சொல்கிறோம். Okay, insertion is done, deletion is done. Okay, next you have duplication. Duplication na enna, this word will be duplicated.
biology ஆயிரும் biology. So don't you think there will be change in the nucleotides? There will be change in the amino acid. Ultimately there will be change in the protein. So இதை நம்ம என்னன்னு சொல்றோம் பசங்களா? Duplication ன்னு சொல்றோம். Okay, we call this as duplication. Okay, இந்த மாதிரி நிறைய விதமான point mutation will lead to frame shift mutation. The change in the reading frame is called as frame shift mutation. Yes, no? It's very interesting. இப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். Okay, so the same thing will happen to your nucleotides. There will be entire change in the shift. Okay, அப்புறம் இன்னொன்று இருக்கு inversion. Okay, inversionக்கு இப்படி எடுத்துக்கலாமா? So it will become ibiology. Biology வந்து என்ன ஆகுது? ibiology ஆகுது. Okay, it is inverted. The nucleotides are inverted. Okay, clear? Yes, yes. இவ்வளவுதான். Insertion, deletion, inversion, duplication. Okay, these are the different kinds of point mutation. இப்போ இதை படிங்க. இது இன்னும் clear-ஆ புரிஞ்சிடும் உங்களுக்கு. See, here we have added. This is your normal gene. Okay, இங்க deletion ஆயிருக்கு. Okay, இங்க deletion ஆனப்போ இங்க பாத்தீங்களா, there is an entire change in the amino acid sequence. ரெண்டுமே ஒண்ணுதான். ஒரே ஒரு நியூக்ளியோடைட் மட்டும் delete பண்ணியிருக்கோம். Okay, இந்த நியூக்ளியோடைட் மட்டும் delete ஆயிருக்கு. இந்த இதுல. அப்போ you can say change in the entire reading frame. Okay, இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? Frame shift mutation ன்னு சொல்றோம். Okay, clear guys? எல்லாருக்கும் frame shift mutation புரிஞ்சதா? Yes or no? Okay, I hope it should be clear. Yes. Yeah, I have a question. Addition or deletion of a single nucleotide produces dash mutation, frame shift, inversion, deficiency, duplication. What is the answer? A, B, C, D. Yes, very good. Absolutely. Frame shift. Okay, மறக்கவே கூடாது நீங்க. Biology example ஞாபகம் வச்சிருக்கணும். Okay, yes, that's it for the session today guys. So do attend the Vedantu daily practice test. The link is given in the description. Do like, share and comment. Please comment பண்ணுங்க. So all of them try to இந்த டாபிக் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க இந்த டாபிக் எல்லாம். Okay, let's make bio learning very very simplified. So please do support so this video reaches so many people. So நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் இதெல்லாம் கஷ்டமா தோணுதோ அவங்களுக்கெல்லாம் ரீச் ஆகட்டும். Thanks for decoding biology with Nivetha. Let's meet in yet another session. Thank you so much. Stay tuned. If you guys have any feedback, you can let me know. ஏதாச்சும் feedback இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். So next classல என்ன பண்ண போறோம்? Translation பண்ண போறோம். Okay, so இப்பயே சொல்லிடுறேன், translation வந்து நான் கொஞ்சம் டீடைலா தான் பண்ண போறேன். Okay, உங்க டெக்ஸ்ட் புக்ல ஒரு 15 to 20 lines கொடுத்திருக்காங்க. Okay, அது மட்டும் சொன்னா உங்களுக்கு translation புரியாது. So I'm going to do translation in depth. Okay, so சில extra information சொல்லி தான் நான் அதை பண்ண போறேன். So come prepared on Monday. Okay, we will do translation. Yes, thank you.